குர்பானி கொடுக்கறதுக்கு சகோதரர்களே, இப்போ நாம் ஏற்கனவே அந்த குர்ஆன் வசனத்தை சுட்டி அன்ஆமில் வரக்கூடிய அந்த குர்ஆன் வசனத்தை சுட்டி காட்டின மாதிரி இந்த பெட்டைகளை, ஆட்டில் பெட்டையை, மாட்டில் பசுவை கொடுக்குறத யாரும் என்ன செய்கிறது இல்லை, அதை போய் தேர்வு செய்கிறது கிடையாது. இப்போ இந்த பெண் பிராணியை அறுத்து பலியிடுறது தவறு, அது கொடுக்கப்படாது அப்படின்னு நினைக்கிறது தான் இதுக்கு காரணம். ஆனால் இதை அல்லாஹ் அனுமதிக்கிறான், கொடுக்கலாம், ஜோடு ஜோடாகத்தான் அது இருக்குது, அனுமதி இருக்குது அப்படின்னு அதை அனுமதிக்கிறாங்க. எனவே அந்த கருத்து தப்பானது. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அதை என்ன செய்யலாம், நாம் அறுத்து குர்பானி கொடுக்கலாம். அப்போ இந்த மாதிரியான இந்த கொடுக்கக்கூடாது என்ற நிபந்தனை குர்ஆன்லேயோ ஹதீஸ்லேயோ எங்கேயுமே இல்லை. இது நாம உண்டாக்கி கொள்ளக்கூடிய நிபந்தனைகள். அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் நமக்கு இடாத நிபந்தனைகளை நாம உண்டாக்கி கொள்வது வழிகேடு. அந்த வழிகேடு நம்மளை என்ன செஞ்சிடும், நம்ம செய்யக்கூடிய வணக்கத்திலிருந்து தடம்புரலை செய்து வழிகேட்டில் கொண்டு போய் நரகத்தில் சேர்த்துரும். எனவே இல்லாத நிபந்தனைகளை உண்டாக்கிவிடக்கூடாது. அதில் ரசூலுல்லாஹ் தடுக்கலைன்னா நாம் தாராளமாக கொடுக்கலாம், அல்லாஹ் தடுக்கலைன்னா தாராளமாக கொடுக்கலாம். அப்படிங்கிறதை நாம் என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும்.